ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் மெக்கானிக். நீங்கள் என்ன பார்த்துக்கலாம் வந்துட்டு காலையிலேயே ஒரு சிறப்பான சம்பவம் வந்துருக்கேன். அவங்க சொல்லி பார்த்தீங்கன்னா பேஷன் ப்ரோ வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, காலையில் வீட்டில் அவங்க வேலைக்கு கிளம்பும்போது திருப்பினாங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது, அங்கே திருப்பினா ஆஃப் ஆயிடுது. இப்போ அதுதான் கம்ப்ளைண்ட்டு. அதுக்காக பிரிச்சு இந்த ஒரு ஒயர் தான் வந்துட்டு அந்த கம்ப்ளைண்ட்டுக்கான காரணம். ரெட் கலர் இருப்போங்க. நாங்கள் 6-7 மணி வரை இருப்போம். சிவப்பு ஒரு கம்ப்ளைண்ட்னால தான் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. இப்போ இத்தனை ஒயர் வந்துட்டு நம்ம செக் பண்ணும்போது வேறு ஏதாவது ஒயர் கட்டாக இருக்கான்னு செக் பண்ணி தான் மாட்டணும். எனக்கு ஒரு ஒயருக்காக பிரிச்சுட்டு திருப்பி இந்த ஒயர் மட்டும் ஜாயின் பண்ணி மாட்டோம்னா திருப்பி இந்த வண்டி கம்ப்ளைண்ட் ஆக தான் செய்யும். இப்போ அதனால் என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த எத்தனை ஒயர் டேமேஜ் ஆகிருக்கோ எல்லாமே பிரித்து இதெல்லாம் வந்துட்டு இழுத்தா கட்டாயிரும். ஜஸ்ட் இப்படி இழுத்தோமா கருப்பு டேமேஜ் இருக்கா, இது டேமேஜ்னால் ஸ்லீவ் உள்ளே உள்ளது இன்னும் கம்ப்ளைண்ட் ஆகலை, வெளியில் உள்ள கம்ப்ளைண்ட் இருக்குது. இதனால் இது கட் பண்ணி வேறு ஒயர் போட்டு மாட்டிடுவோம். என்ன சொல்கிறேன், அந்த மாதிரி டேமேஜ் இருந்துச்சுன்னா அப்படி இழுத்தோம்னா கட்டாயிரும். அப்படி இத்தனை ஒயர் இழுத்து கட் பண்ணியிருக்கோம். இத்தனை ஒயர் வந்துட்டு புது ஒயர் போட்டு நீட்டாக இன்ஸ்டலேஷன் பண்ணி மாட்டிடுவோம். அப்போது உங்கள் வண்டிக்கு இந்த மாதிரி திருப்புனா ஸ்டார்ட் ஆகுது, திருப்புனா தான் இண்டிகேட்டர் எரியுது, ஹெட்லைட் எரியுது அப்படின்னா இந்த மாதிரி ஒயரிங் கம்ப்ளைண்ட் தான் இருக்கும். மோஸ்ட்லி இந்த கம்ப்ளைண்ட் தான் இருக்கும். அப்படி இந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருந்தால் கொண்டு வாங்க, ஒயரிங் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். அப்போ ஓகே, பாய். மெக்கானிக்கை புதுசாக போகிறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.